நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. இன்னைக்கு சிவானந்த லஹரியில 64வது ஸ்லோகம் படிக்கலாம். அதுல குருவந்தனம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஒவ்வொரு வேர்டா சொல்றேன் பாருங்க. வட்சஸ்தாடன மந்தகஸ்ய வட்சஸ்தாடன மந்தகஸ்ய கடினா அபஸ்மார சம்மர்தனம் பூபிருத் பர்யடனம் நமசுரசிர கோடீர சங்கர்ஷணம் கர்மேதம் மிருதுலஸ்ய தாவக பதத்வந்த்வஸ்ய கௌரிபதே மச்சேதோமணி பாதுகா விஹரணம் சம்போ சதாங்கி குரு. அப்போ இந்த ஸ்லோகத்தில் 64வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, கௌரிபதியே, மார்க்கண்டன் உயிரை கவர வந்த யமனை காலால் உதைத்த கடவுளே, காலால் உதைத்த இறையே, அஞ்ஞான அந்தகாரமே உருவெடுத்த அபஸ்மாரனை மிதித்து அடக்கினீர்கள் அப்படின்னு ஈஸ்வரனை பகவத் பாதாள் சொல்றார். தங்களது திருவடிகளில் விழுந்து வணங்கும் தேவர்கள் சிரசில் சூடியுள்ள மாணிக்க கனக மகுடங்கள் மென்மையான மலரிடுகள் புன்னுருமே நோக்குமே என்று அஞ்சுகிறேன். அந்த மாணிக்க கல்கள் எல்லாம் தங்களை பார்த்து புன்னுருவல் செய்யுமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் மனமெனும் திடமான இரத்தின பாதுகைகளை தங்களுடைய காலடியில் சமர்ப்பிக்கிறேன், என்னுடைய மனதையே உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு ஸ்ரீ பகவத் பாதாள் இந்த 64வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. இது நம்ம ராகமாக பாடி பார்க்கலாம். அட்சஸ்தாடன மந்தகஸ்ய கடினா அபஸ்மார சம்மர்தனம் அட்சஸ்தாடன மந்தகஸ்ய கடினாபஸ்மார சம்மர்தனம். கடினாபஸ்மார அப்படி சேர்த்தியும் படிக்கலாம். பூபிருத் பர்யடனம் நமத்சுரசிர பூபிருத் பர்யடனம் நமத்சுரசிர கோடீர சங்கர்ஷணம் கர்மேதம் மிருதுலஸ்ய தாவக பதத்வந்த்வஸ்ய கௌரிபதே கர்மேதம் மிருதுலஸ்ய தாவக பதத்வந்த்வஸ்ய கௌரிபதே மச்சேதோ மணிபாதுகா விஹரணம் சம்போ சதாங்கி குரு மச்சேதோ மணிபாதுகா விஹரணம் சம்போ சதாங்கி குரு. சேர்த்து சொல்லலாம். வட்சஸ்தாடன மந்தகஸ்ய கடினாபஸ்மார சம்மர்தனம் பூபிருத் பர்யடனம் நமஸ்தசுரசிர கோடீர சங்கர்ஷணம் கர்மேதம் மிருதுலஸ்ய தாவக பதத்வந்த்வஸ்ய கௌரிபதே மச்சேதோ மணிபாதுகா விஹரணம் சம்போ சதாங்கி குரு. ஹர நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ராம் ராம்.